வியாக்கிரபாதர் யாருன்னு தெரிஞ்சா இந்த கோயில் எவ்வளவு முக்கியமானது, இதை நாம ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியும். மத்தியந்தன்கிற ஒரு முனிவருக்கு பிறந்தவர் மழன்கிறவர். அவர் வேதங்கள்லாம் கத்துக்கிறாரு. அப்பாவுக்கு உதவியா இருக்காரு. ஒரு நாள் அப்பா கிட்ட கேக்குறாரு, அப்பா நாம தவம் இருந்தா இறைவன் அடைஞ்சிடலாம் இல்ல அப்படின்னு. தவம் இருந்தா மோட்சத்துக்கு போக முடியுமே தவிர மறுபிறவி இல்லாம உனக்கு இருக்க முடியாது. பயபக்தியோட சிவனை பூஜை பண்றது மூலமாதான், சிவ பூஜையின் மூலமாதான் உனக்கு மறுபிறவி இல்லாம இருக்கும்னு சொல்றாரு. உடனே இந்த மழன் என்ன பண்றாரு, தில்லைவனத்துக்கு போய் அங்க உள்ள சிவனுக்கு தவறாம பூஜை பண்றாரு. அப்படி பூஜை பண்றதுக்கு அவர் அங்குள்ள பூக்களை பறிச்சுட்டு வரும்போது நிறைய நேரங்கள்ல அந்த பூக்கள் அழுகுற பூக்களாவும் இல்ல வண்டுகள் குடிச்சு அதுக்கப்புறம் அந்த பூக்களை பறிச்சுட்டு வரா மாதிரியும் இருக்கு. அது அவருக்கு மனசுக்கு ஒப்பல. அப்போ சிவனை நோக்கி தவம் இருக்காரு, சிவனை வேண்டாரு. சிவன் நேர வராரு, உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. எனக்கு இந்த சுகம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்காம கால்கள்லயும் கைகள்லயும் புலி நகம் வேணும், மரத்து மேல ஏறணும், விடியறதுக்கு முன்னாடி ஏறினாதான் வண்டுகள் உண்ணாத பூக்களை நான் பறிக்க முடியும், அதனால கைகள்லயும் கால்கள்லயும் அந்த நகங்களுக்கு இடையில கண்ணு வேணும்னு கேக்குறாரு. தனக்கு மறுபிறவிதான் வேண்டான்னா அது சிவபெருமான் வரும்போது அப்படியே கேட்டிருக்கலாம். ஆனா சிவ பூஜைய சரியா செஞ்சு அதன் மூலமா தனக்கு வேண்டியதை அடையணும் அப்படின்னு சிவபெருமானே நேரடியா வந்தா கூட அவருக்கு நல்ல முறையில பூஜை செய்யறதுக்காக, அந்த பூக்களை நல்ல முறையில பறிக்கிறதுக்காக வேண்டிய வரத்தை வியாக்கிரபாதர் கேட்கிறாரு. வியாக்கிரம்னா புலி, புலியுடைய கால்களை கொண்டவர் அப்படிங்கிறதுனாலதான் வியாக்கிரபாதர். இந்த மழன் தான் வியாக்கிரபாதர்னு அழைக்கப்படுறார். அப்படி பறிச்சுட்டு வர பூக்கள் மூலமா சிவலிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்டவர் வியாக்கிரபாதர். அவர் உயிரோட இங்க பிருந்தாவனத்துல இருக்கார். இந்த கோயில்கள் இப்பேற்பட்ட வாழ்க்கை கதைகளையும் பக்தி சுவைகளையும் தன்னிடத்திலே தாங்கி நிற்கும் வரலாற்று சுவடுகளாய் நின்று கொண்டிருக்கின்றன. புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படக்கூடிய வியாக்கிரபாதருடைய மகன் உபமன்யு பின்னாளில் கிருஷ்ணருக்கே பஞ்சாட்சரம் உபதேசித்து அவரது தோஷங்களை நீக்க செய்தவர். அப்பர் பெருமான் தேவாரத்தில் பாலுக்கு பாலன் வேண்டிட திருப்பார்கடல் தந்த என் சிவபெருமான் என்று புலிக்கால் முனிவருடைய மகன் உபமன்யு வளர்ந்த கதையை தன் பாடலில் குறிப்பிடுகிறார். இறைவன் தன் கண்முன்னே தோன்றும் போது தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று யோசிக்காமல் அவனுக்கு இறைப்பணி செய்வதற்காக அந்த பூக்களை பறிப்பதற்காக தனக்கு புலிக்கால்கள் வேண்டும் என்று கேட்ட ஒரு பக்தன் அதற்கு மேலும் எதை எதிர்பார்த்து இன்று ஜீவ பிருந்தாவனத்தில் உயிரோடு இருக்க வேண்டும்? கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால் உண்மையான தேடுதலோடு இங்கு வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி அரவணைக்கவே வீற்றிருப்பதாக தோன்றுகிறது.